அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இன்று ஹைப்பர்சோனிக் மிசைல் பவர் கொண்ட நாடாக மாறியிருக்கிறது. உலகில் மிக ஒரு சில நாடுகளே இந்த ஹைப்பர்சோனிக் பவர் கொண்ட நாடாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்தியாவும் அந்த பட்டியலில் சேர்ந்திருப்பது உலகையை வியப்பில் ஆழ்த்தியிருப்பதுடன் உலகை திடுக்கிட வைத்து இதை சோதனை செய்து நிரூபித்து காட்டியிருக்கிறது. இந்தியா ஒடிசா மாநிலத்தில் உள்ள கடற்பகுதியில் அப்துல் கலாம் ஐலண்டில் சனிக்கிழமை என்று இந்த சோதனையை நிகழ்த்தி இருக்கிறது நம்மளுடைய DRDO என்ற இந்திய பாதுகாப்புத்துறை ஆயுத உற்பத்தி நிறுவனம். இது சுமார் 1500 கிலோமீட்டர் பாயும் திறன் கொண்ட லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று சொல்லப்படுகிறது. இது உலகில் முதலாக சோதனை செய்து வெற்றி கண்ட நாடு எது என்று பார்த்தால் அது ரஷ்யா. அதற்கு அப்புறம் யார் என்று பார்த்தால் சீனா என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா ஹைப்பர்சோனிக்கில் அதிக சக்தி கொண்ட நாடாக மாறி இருக்கிறதா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் முழுமையான வெற்றி பெற்றதா என்ற ஒரு சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா இன்று அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது. ஆக ரஷ்யா, சீனா, இந்தியா, அடுத்து அமெரிக்காவை வேண்டுமானால் சேர்த்து சொல்லலாம். உலகில் இந்த ஆயுதத்தை எதிர்கொள்ளும் எந்த எதிர் ஆயுதங்களும் கிடையாது என்பதும் இதை தடுக்கும் தளவாடங்களோ எதிர்த்து செயல்படுவதற்குள்ள ஆயுதமோ இன்று வரை உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் எதிரி நாடுகளை தாக்க ஒரு நாடு இந்த ஹைப்பர்சோனிக் ஆயுதத்தை ஏவுமானால் அதை தடுப்பதற்கு எந்த நாட்டாலும் முடியாது. அது குறிப்பிட்ட தாக்குதலை நிகழ்த்தியே தீரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஹைப்பர்சோனிக் பவர் என்பது உலகின் மிகப்பெரிய பவராக கருதப்படுகிறது. உலக நாடுகள் இதை திடுக்குடலுடன் தான் இந்தியாவின் இந்த சாதனையை பார்க்கிறது. ஆச்சரியமும் வியப்பும் கலந்து இதை நோக்குகிறது என்றால் அது மிகையல்ல. மட்டுமல்ல, இந்தியா இன்று இந்த ஹைப்பர்சோனிக் பவரை மிக சாதாரணமாக கொண்டு வரவில்லை. எந்த நாட்டின் எந்த தொழில்நுட்ப ஆதரவோ இல்லை பொருளாதார ஆதரவோ இல்லை வேறு எந்த ஆதரவும் இல்லாமல் இந்தியாவின் DRDO என்ற இராணுவ பாதுகாப்பு தளவாடங்கள் நிர்மாணிக்கும் நிறுவனம்தான் தன் சொந்த முனைப்பிலும் முயற்சியிலும் தொழில்நுட்பத்திலும் இதை தயாரித்து இப்போது நிகழ்த்தி காட்டியிருக்கிறது என்பதை தான் உலகம் வியப்புடன் பார்க்கிறது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பில் ஒரு மைல்கல்லாக மாறியிருக்கிறது என்றும் இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகிறார். இது இந்தியாவிற்கு ஒரு பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி ஒன்று தெரிய வேண்டியது சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக். இதன் வித்தியாசம் என்னவென்று கேட்டால், சூப்பர்சோனிக் என்பது ஒலியை விட வேகமாக பாயும் திறன் கொண்ட மிசைல்களை அல்லது ராக்கெட்டை தான் நாம் சூப்பர்சோனிக் என்கிறோம். ஆனால் ஹைப்பர்சோனிக் என்பது ஒலியை விட குறைந்தது 5 மடங்கிலிருந்து 25 மடங்கு வரை பாயும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஹைப்பர்சோனிக் என்று சொல்வார்கள். நாம் இப்போது சோதித்த ஹைப்பர்சோனிக் என்பது 15லிருந்து 20 மடங்கு வேகத்தில் பாயும் திறன் கொண்டது சொல்கிறார்கள். அதாவது சூப்பர்சோனிக் ஒலியை விட மிக வேகத்தில் பாயும், அது 1 மடங்கோ 2 மடங்கோ கூட இருக்கலாம், அவ்வளவுதான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது ஹைப்பர்சோனிக் என்பது குறைந்தது 5 மடங்கு, அதை விட வேகம் 25 மடங்கு கூட இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இது சுமார் 6125 கிலோமீட்டர் முதல் 24140 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் திறன் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த ஹைப்பர்சோனிக் உலகையே வியக்க வைப்பதுடன் உலகில் மிக பாதுகாப்பு மிகுந்த மிகப்பெரிய மிசைல் சக்தி கொண்ட நாடாக இந்தியா மாறியிருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது தானே.